நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை பொங்கல், தை மாதம் பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மாதம் பிறக்கிறது. நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் நமக்கு என்ன விஷயத்துல வழி பிறக்கலைனாலும் இந்த மாதம் மூலமாக நமக்கு வழி பிறக்க போகுது. ஏன்னா கடந்த காலம் தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவோம். இப்போ வரக்கூடியது உத்தராயண புண்ணிய காலம். ஏறத்தாழ பல சிரமங்களை ஒரு 6 மாத காலமா நம்ம எல்லாரும் அனுபவிச்சு வந்தோம். ஒரு லாக்ல இருந்தோம். அந்த லாக்கெல்லாம் இப்ப ரிலீஸ் ஆகி நம்ம மனசு அப்படியே பட்டாம்பூச்சி மாரி பறக்க போகுது. அதனால தை மாதத்தை கொண்டாடுவோம், சிறப்பாக இருப்போம். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரே லைன்லையும் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தைப்பொங்கல் மூலமாக நாம் உறவுகளை இணைப்போம். நம்ம இதுவரைக்கும் எத்தனை உறவுகளோடு பகையில இருந்தாலும் அந்த உறவுகளை எல்லாம் இணைத்து நம்ம வாழ்க்கையில் ஒரு புது சக்கரத்தை, புது உற்சாகத்தோடு வியூகத்தை அமைத்து முன்னேறுவதற்கு நாம் வழி செய்வோம். அதாவது பொதுவாக என்ன நடக்குதுன்னா, இந்த உலகத்தில் சொந்தங்கள்லாம் பிரிஞ்சு போயிட்டோம். எல்லா உறவுகளும் பிரிஞ்சிடுச்சு. இப்பெல்லாம் எல்லாரும் இண்டிவிஜுவலாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்படி இண்டிவிஜுவலாக இருக்கிறதுனால பல ஏமாற்றங்கள் தான் நடக்குது. நம்ம வாழ்க்கையில் யார் யாரோ உள்ள வராங்க. நமக்கு ஒரு ஐடியா சொல்றதுக்கு நம்ம உறவுகள் இல்லை. தாத்தா, பாட்டி, பேரன், அதாவது பார்த்தீங்கன்னா சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி, மாமா, மாமி, உறவுகள், எத்தனை உறவுகள் எல்லாம் போச்சு. எல்லா உறவுகளும் இன்னைக்கு இல்லை, எல்லாம் இண்டிவிஜுவல். அப்படின்னும் போது யார் யாரோ நமக்கு ஒரு அர்த்தம் சொல்றான், வாழ்க்கைக்கு ஒரு நீ இப்படி ஆகணும் அப்படின்னு ஐடியா கொடுக்குறான். அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஃபெயிலியரை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், இல்லைங்களா? அதே கூட்டு குடும்பமாக இருக்கும் பொழுது எவ்வளவு உற்சாகம் இருந்தது, எவ்வளவு நமக்குள்ள ஒரு ஒத்துமை இருந்தது. நம்ம சரி, நம்மளை தோள் கொடுப்பதற்கு ஒரு மனிதர்கள் இருந்தாங்க, நம்ம நம்பணும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் போயிடுச்சு. அப்ப தை மாதத்துல நம்ம முக்கியமா உறுதிமொழி எடுத்துக்கிறது, நம்ம பிள்ளைகளுக்காக சில குடும்பங்களை ஒன்றிணைக்க வேண்டும். நம் வருங்காலத்திற்காக குடும்பத்தை ஒன்றிணைக்க வேண்டும்ங்கிற ஒரே எண்ணத்தோடு இந்த தை மாதத்தை நாம் சந்திப்போம். அடுத்து இரண்டாவது, நாம உழவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும். இன்னைக்கு வருங்காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிறு வயல் ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க கோடீஸ்வரன். உங்க வீட்டுல ஒரு மாடு இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க கோடீஸ்வரன். உங்க வீட்டுல ஒரு ஆடு இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க கோடீஸ்வரன். தாவரங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன், உங்க வீட்டுல செடி கொடிகள், நீங்க கோடீஸ்வரன். இதெல்லாம் அவசியம் இருந்ததுன்னா நீங்க நிச்சயம் கோடீஸ்வரர்கள். பணம் இருக்கிறவங்க கோடீஸ்வரன் கிடையாதுங்க. இன்னைக்கு எல்லாம் பணம் இருக்கிறவங்க மாடியில தோட்டம் வைக்கிறாங்க. ஏன் மாடியில தோட்டம் வைக்கிறாங்க? அவங்களுக்கு பச்சை பசேல்னு ஏதாவது பார்க்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. இப்பதான் வளர்ச்சி ஆகுது உலகம். அதனால நாம் இருக்கக்கூடிய வாழ்க்கையில உழவர்களை நாம் மதிக்க வேண்டும், உழவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம். வாழ்த்துக்கள். தை மாதம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரகாசத்தை ஏற்படுத்த போகிறது. மேஷராசி நேயர்கள் அனைவருக்கும் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் தினத்திலிருந்து மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில பல உற்சாகமான விஷயங்கள் நடக்க போகுது, உன்னதமான விஷயங்கள் நடக்க போகுது. இதுவரைக்கும் தாழ்மைங்கிற வார்த்தையே மேஷத்துக்கிட்ட கிடையாது. பணிவு உண்டு, ஆனா தாழ்ந்து போறதுங்கிறது மேஷத்துக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்கள் தலை நிமிர்ந்து நல்ல உயர்வான இடத்தை அடைய போகிறீர்கள். இந்த தை மாதத்திலிருந்து உங்க வாழ்க்கையில பிரகாசம் ஏற்பட போகிறது, எண்ணங்கள் கைகூட போகிறது, ஏற்றம் நிறைந்த ஒரு நேரத்தை பார்க்க போறீங்க. என்னுடைய அன்பு வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். முருகபெருமானை வழிபாடு செய்யுங்க. தை மாதம் மிக சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். ரிஷபராசிக்காரர்கள் இந்த தை பொங்கல் முதல் வாழ்க்கையில உற்சாகம் ஏற்பட போகிறது. ஒரு புத்தாண்டை அனுபவிக்கிறது போல, நம்ம வாழ்க்கையில பிறந்த நாளை அனுபவிக்கிறது போல இந்த தை மாதத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில நினைச்ச காரியங்கள்லாம் நடக்க போகுது. வீடு மனை யோகம், வீட்டுல மங்கள காரியங்கள், இந்த எல்லா விஷயத்தையும் உங்கள் கண் முன்னாடி நிறுத்த போறார் அந்த மகாலட்சுமியும் அந்த மகாவிஷ்ணுவும். அந்த 2 சுவாமிகளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க இந்த தை மாதம் உங்களை அற்புதமாக துவக்கி வைக்கிறது. வாழ்த்துக்கள், தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ரிஷபராசி நேயர்களே. மிதுன ராசி உற்சாகம் நிறைந்த மாதம், விதியையே மாற்றக்கூடிய மாதம்.
நம்ம வளர்ச்சியை நோக்கி நம்மளுடைய அடுத்த கட்டம், அடுத்த பாதையை உருவாக்கக்கூடிய மாதம். நம்ம இதுவரைக்கும் எதுல பின்தங்கி இருந்தோமோ அதை முன்னெடுத்து நம்ம செல்லக்கூடிய அற்புதமான காலம். நம்ம மூளையா இப்படி யோசிக்குது, இவ்வளவு ஃபாஸ்டா யோசிக்குது. இதுவரைக்கும் ரிவேர்ஸ்ல யோசிச்ச நாம இப்ப ஃபாஸ்டா யோசிக்கிறோமே, பரவாயில்லையே அப்படி நம்மளை பாராட்டிக்கக்கூடிய அற்புதமான நேரம் இந்த தை மாத பிறப்பு. சுழற்சியாக அடித்த சில பிரச்சனைகள் இனிமே உங்களுக்கு பக்காவான மாற்றங்களை கொடுக்க போகுது மிதுன ராசி நேயர்களே. இந்த மிதுனத்தை பொறுத்தவரை புத்தாண்டாக இந்த பொங்கல் அமையுது. தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மிதுன ராசி நேயர்களே. கடகராசியை பொறுத்தவரை உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய அற்புதமான மாதமாக அமைகிறது தை மாதம். உத்தராயண காலம் உங்க வாழ்க்கையில உற்சாகத்தை ஏற்படுத்த போகிறது. உயர்ந்த பிரதாபத்தை அடைவதற்கு குருவுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்பா சாமி வழி விட்டான் என் ஆண்டவன் அப்படின்னு இந்த டிராபிக்ல எப்படி நமக்கு 1 by 1 ஒரு கார் போகும்போது இந்த ஒரு கார் முடிஞ்சு அடுத்த ஒரு வழி கிடைக்கும் பாருங்க, அதே மாதிரி மன தெளிவும் ஒரு வழியும் கடகத்திற்கு கிடைக்க அற்புதமான மாதமாக தை மாதம் ஆரம்பமாகுது. இந்த தை பொங்கல் முதல் இந்த கடகராசிக்காரர்கள் உற்சாகமாக செயல்பட போகிறீர்கள். உங்க வாழ்க்கையில புது வழி உங்களுக்கு அமைய போகிறது முருகன் அருளால். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தை மாதத்தை பொறுத்தவரை சிம்மராசிக்காரர்கள் பிரச்சனைகள் விலக போகுது. குடும்ப உறவுகளில் மேன்மை அடைய போறீங்க, உற்சாக நிலையை அடைய போறீங்க. உங்க குடும்பத்துல உங்களுடைய நிலை உயரப் போகிறது. உங்களை பாராட்டாதவர்கள் கூட பாராட்ட போகிறார்கள். உங்களுடைய பணம் பேங்க் பேலன்ஸ் உயரப் போகுது. உங்க வாழ்க்கையில் நீங்க இதுவரைக்கும் தடைப்பட்ட விஷயத்தை கண் முன்னாடி நடத்தி காட்ட போறீங்க. சவால்களை ஜெயிக்க போறீங்க. அப்படிப்பட்ட அற்புதமான காலம் இந்த தை மாதம். தை பல பேருக்கு வழி பிறக்கிறதுக்கு நீங்க ஒரு காரணமாக இருக்க போறீங்க. இந்த சிவபெருமானை முழுமையாக வழிபாடு பண்ணுங்க. சிம்மராசிக்காரர்கள் சிறப்பாக இருப்பீங்க. அனைவருக்கும் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் தினம் உங்க வாழ்க்கையில மிக உற்சாகத்தை கொடுக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் பொங்கி வரப்போகுது. கெட்டதெல்லாம் விட்டு விலக போகுது. முயற்சின்னு ஒண்ணு செஞ்சு இதுவரைக்கும் எல்லாம் முட்டுக்கட்டையா இருந்ததுங்க, இனிமேலாவது எனக்கு கண் திறந்து பார்க்கட்டுமா அப்படின்னா கடல் கடந்த வாணிபத்திலிருந்து கடல் கடந்த செய்திகள் வரைக்கும் வந்து சேரப்போகுது. சிறப்பான சம்பவங்கள் நடக்க போகுது. புது முயற்சிகள், புது சந்தோஷங்கள், இதெல்லாம் கன்னிராசிக்கு ஆறாக பெருக போகுதுங்க. வாழ்த்துக்கள் கன்னிராசி நேயர்களே. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. இந்த தை மாதம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். பொங்கல் உங்களுக்கு பல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். துளாராசி நேயர்களே, தை பிறக்கிறது, வழியும் பிறக்கிறது, உங்கள் வலியும் தீர்கிறது. சின்ன வலி, உங்க இதுவரைக்கும் இருந்த மனவலி, உங்களுடைய உடல் வலி, இது எல்லாம் நீங்கி தை மாதம் சூரியன் உங்களுக்காக பிரகாசிக்கிறார். அதனால இந்த காலகட்டத்துல உங்க புகழ் கிடைக்க போகுது, பேர் கிடைக்க போகுது, கௌரவம் கிடைக்க போகுது. இதுவரைக்கும் மென்னு முழுங்கிய விஷயங்கள் கூட இனிமே நிம்மதியா நீங்க இருக்கலாங்க. விநாயக பெருமானுடைய அருளால துளாராசிக்கு அற்புதமான சக்கரத்தை இறைவன் கொடுக்கிறான். தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் துளாராசி நேயர்களே. விருச்சக ராசிக்காரர்களுக்கு விருந்தோம்பக்கூடிய காலம் உருவாகிறது. உங்க வீடு களை கட்ட போகுதுங்க. மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்க போகுது. மாற்றங்கள் உருவாக போகுது. நல்ல முன்னிலையில நல்ல மாற்றங்களும் சந்தோஷங்களும் பெருக போகிறது. முருகனுடைய அருளால பற்பல நல்ல மாற்றங்களை இந்த தை மாதம் உங்களுக்கு கொடுக்க போகிறது. தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் விருச்சக ராசி நேயர்களே. தனுசு ராசிக்காரர்களுக்கு தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை மாசம் பிறக்கிறது, தரித்திரம் விலகப் போகிறது. தனுசு ராசிக்காரர்களே, இந்த காலம் முதல் உங்கள் வாழ்க்கையில் தங்கம் மின்னப் போகிறது. வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க பொன்னான மனசை பல பேர் புரிஞ்சிக்கிறதுக்கான அற்புதமான மாதமாக தனுசு ராசிக்கு மாறுகிறது. அதனால உங்க வாழ்க்கையில பெரிய உற்சாகமான நிலை ஏற்படுகிறது. நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில் முதல் படி எடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான காலம். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க, மகத்தான மாற்றத்தை பார்ப்பீர்கள். மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அளவில் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகிறது. பண அளவில் இருக்கக்கூடிய நிலைகள் உயரப்போகுது. பினான்சியல் ஸ்டேட்டஸ் உயர்த்துவதற்கான அற்புதமான நேரம்.
மகர ராசிக்கு இந்த தை மாதம் சூரிய பகவான் உங்க இடத்துக்கே உள்ள என்ட்ரி ஆயிருக்கார். அதனால உங்களை உச்சத்திற்கு கொண்டு போறார். உச்ச நட்சத்திரமாக உங்களை மின்ன வைக்க போறார் மகர ராசிக்காரர்களை. அதனால சூரிய வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. மகரம் சிகரம் அடைவீர்கள். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். கும்பராசி நேயர்களுக்கு குழப்பங்கள் தீரக்கூடிய மாதம், குதூகலமாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நேரம், உறவுகள் மத்தியிலும் அதிகாரத்தின் மத்தியிலும் உங்க வாழ்க்கையில் நிலைநிறுத்தக்கூடிய நேரம், பணங்காசுகள் பெருகக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் உங்க மனசுல மற்றற்ற மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காலம். முருகனை அதிகமாக துதி செய்யுங்க. நிச்சயம் மகரத்திற்கு தைப்பொங்கல் மிக உற்சாகத்தை கொடுக்க போகிறது. கும்பம் உங்க வாழ்க்கையில பெரிய குழப்பங்கள் தீரப்போகிறது. கும்பராசியை பொறுத்தவரை இந்த தைப்பொங்கல் முன்னேற்றத்திற்கான நல்ல மாதம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மீனராசி, மீனராசியை பொறுத்தவரை பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லாம பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லணும். காரணம், பொங்கி வரப்போகக்கூடிய ரெட்டிப்பு சந்தோஷம். ரெட்டை விநாயகர், ரெட்டை ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சுவாமிகளை வழிபாடு பண்ணுங்க. இந்த தை மாதத்துல மீனராசிக்கு அற்புதமான நேரம் உருவாக்கும். உங்களுடைய எண்ணம் எல்லாம் இப்போதைக்கு கண்ணு முன்னாடி படமா தெரிய போகுது. பரவாயில்லையே, இத்தனை வாய்ப்புகள் ஆண்டவன் நமக்கு கொடுக்கிறானேன்னு நிறைய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. வாய்ப்புகள் உங்களுக்கு வசந்தத்தை கொடுக்கிறது. வாழ்க்கை இனிமையாக இருக்க போகுது. அனைவருக்கும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் உங்க வாழ்க்கையில பெரிய உற்சாகத்தையும் மாற்றத்தையும் 12 ராசிக்காரர்களுக்கும் கொடுக்க போகுது. இந்த பொங்கல் முதல் நம்ம வாழ்க்கையில இனிமே நிம்மதிங்கிற ஒரு வார்த்தை தான் அதிகமா இருக்க போகுது. தயவு செய்து சொல்றேன், யாருமே நம்ம வாழ்க்கையில பெரியவர்களை மதிக்க வேண்டும். நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்குங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு பிளெஸ்ஸிங் தான் நமக்கு தேவை. அதை மட்டும் தை மாதத்துல உறுதிமொழியா எடுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். அனைவருக்கும் மீண்டும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நல்லதே நடக்கும். உங்கள் சிவஸ்ரீ.